மெட்டமார்ஃபோசிஸ் இந்த புக்கோட சம்மரி கேட்டிருக்கீங்களா? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கிரெகர்னு ஒரு ஆள் இருந்தான், அவன் வண்டா மாறிட்டான், அதுக்கப்புறம் அவனோட மொத்த ஃபேமிலியும் அவனை கைவிட்டுருச்சு. பட் இதான் இதோட ஹோல் சம்மரியா? கிடையாது. நீங்கள் எல்லாருமே கிரெகருக்காக சாரியாக ஃபீல் பண்ணுறீங்க, இட்ஸ் ஓகே. பட் அவங்க ஃபேமிலியும் கிரெகர் எந்த அளவுக்கு இன்டர்னலி சஃபர் ஆகுறாரோ அதே மாதிரி மெட்டீரியலிஸ்டிக்லி அவங்களும் சஃபர் ஆகுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு, அவரோட வயசான அப்பா வேலைக்கு போக வேண்டியதாக இருந்தது, அவரோட வயசான அம்மா வேலைக்கு போக வேண்டியதாக இருந்தது, அவரோட தங்கச்சி அவளோட ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு வேலைக்கு போக வேண்டியதாக இருந்தது. இது பத்தாதுன்னு கிரெகர் அங்கங்கே போட்டு வைக்கிற பீ மூத்திரம் இது எல்லாத்தையும் அள்ள வேண்டியதாக இருந்தது. டெய்லியும் வந்து அவனுக்கு சாப்பாடு வைக்க வேண்டியதாக இருந்தது, எல்லாத்தையும் செக் பண்ண வேண்டியதாக இருந்தது. இது பத்தாமல் அவங்க வீட்டில் வேற ஒரு 3 ஸ்ட்ரேஞ்சரை கொண்டு வந்துட்டு வீட்டில் வாடகைக்கு வைக்க வேண்டியதாக இருந்தது. அந்த வீட்டை விட்டு மாறி போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிரெகரால் இல்லாமல் போயிடுச்சு. அவங்களுக்கே இப்போ செலவுகள் கட்டாயம் குறைஞ்சே ஆகணும். ஏன்னா வருமானம் கொடுக்க வேண்டிய ஒரு ஆள் இப்போது இல்லை. அவருக்கு என்ன நடக்குதுன்னு அவருக்கும் புரியல, சுற்றி இருக்க யாருக்கும் புரியல. பட் அந்த வீட்டை விட்டு மாறி போகிறதுக்கு அவங்களால முடியல. ஒத்துக்கிறேன், கிரெகரோட நிலமே ஒரு கட்டத்தில் கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. கிரெகர் வந்து சாப்பிடாம செத்து போகிறது, ஏன்னா அவரோட ரெபெலியனோ இல்லை அவரோட அந்த இதுவோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. ரொம்ப வந்துட்டு அவரோட இன்டர்னல் டயலாக்ஸ் மோனோலாக்ஸ் கூட அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காலாம் இல்லை. பட் அவங்க ஃபேமிலியோட சஃபரிங் ஆன் த அதர் சைட் ரொம்பவே மோசமாக இருக்குது. அப்போ வந்துட்டு ஐ ஃபீல் சாரி ஃபார் கிரெகர், பட் ஐ ஆல்சோ ஃபீல் சாரி ஃபார் ஹிஸ் ஃபேமிலி. ஈவன் நமக்குமே இப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தாலும் நம்ம என்ன அங்கே வித்தியாசமாக பண்ணியிருப்போம்? ஸோ எல்லாரும் இதே சேம் சம்மரியே போட்டு அரைச்சதுனால டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கணுமேனு நான் சொன்னேன். எப்போவுமே மற்றவங்க சொல்கிற சம்மரியை நம்பாமல், சின்ன புக் தான் இது, ஃப்ரான்ஸ் கஃப்காவோட மெட்டமார்ஃபோசிஸ். இந்த புக்கை வாங்கி படித்து பார்த்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு என்கிட்ட சொல்லுங்கள்.